ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, பற்பல மொழிகள் மூலமாக பற்பல நாட்டினரை ஒரே அன்பின் ஐக்கியத்திற்குள் கூட்டி சேர்க்கிற தேவரே, உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். இன்றைக்காக நம்முடைய திருச்சபையால் கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி, அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32 34 வரை. Sermon text taken from Gospel according to St. Luke, 12th chapter, verses 32, 33, 34. பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பது உங்கள் பிதாவுக்கு பிரியம். உங்களுக்கு உள்ளவைகள் விற்று தர்மம் கொடுங்கள். பழமையாக போகாத பணப்பைகளையும் பரலோகத்திலே குறையாத அரிசுவார்த்தையும் உங்களுக்கு சம்பாத்தி வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கொடுக்கிறதும் இல்லை. உங்கள் அரிசுவாரம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே என்னுடைய தோத்திரத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில் கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதியை கொண்டு நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஒருவேளை அதில் அந்த அருளுரை பகுதி பிரிண்ட் ஆகி வந்திருக்கிறது, அது உங்களிடம் கிடைத்ததா இல்லையா என்று தெரியாது. ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கின்றன. அதை நீங்கள் வாங்கி பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது சிறிய குறிப்புகளே. திருச்சபை இன்றைக்கு நம்ம 100வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்ற இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு செய்து வந்த அற்புதமான காரியத்தை நினைத்து நாம் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 1919ஆம் ஆண்டு நம்முடைய திருச்சபை தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையாக பதிவு பண்ணப்பட்டு இன்றைக்கு 100 ஆண்டுகளை நாம் நிறைவு கொள்கின்றோம். இந்த 100 ஆண்டு நிறைவு நமக்கு மகிழ்ச்சியை தருகின்ற ஒன்றாக இருக்கிறது. அதே போல நமக்கு இந்த நாளிலே நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்கு ஒரு பேராயர் வர வேண்டும் என்பதை ஆண்டவர் என்று அதை அருள் செய்திருக்கின்றார். ஆகவே இந்த 2 நிகழ்வுகளோடும் நமக்கு இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு ஆகிய தமிழ் இந்த நாளிலே இந்த மகிழ்ச்சியை கடவுள் நாம் அனைவரும் கொண்டாட கிருபை செய்தார். இந்த நாளில் நாம் இந்த நம்முடைய திருச்சபைக்கு அடிகோலாக இருந்த ரெவரண்ட் டாக்டர் பத்ரோமி சிகன்பார்க் அவர்களையும் ரெவரண்ட் புருச்சோ அவர்களையும் நாம் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகின்றோம். இந்த பகுதியிலே வாசிக்க கேட்கிறோம். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில மிக அருமையான பகுதியை ஜனவரி 14ஆம் தேதிக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. பயப்படாதே சிறுமந்தையே என்று சொல்கிறார். சிறுமந்தையே நீ பயப்படாதே. இந்த சிறுமந்தையை பயப்படாதே என்று சொல்வதற்கு அநேக காரியங்கள் நாம் அந்த திருமறைக்கு முன்பதாக படிப்போமானால் நாம் அறிந்து கொள்ளலாம். ஏன் பயப்படக்கூடாது என்பதை குறித்து அங்கே சொல்லுகின்ற காரியங்கள். இந்த சிறுமந்தை என்று சொல்லப்படும் வார்த்தை நாம் எண்ணிக்கையிலே சிறியது என்றோ அல்லது திறமையிலே குறைவானது என்றோ நாம் நினைக்கக்கூடாது. அது பொருள் அல்ல. சிறுமந்தை என்பது வெறுமை இல்லை, பிறரால் ஒழுக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படாத, அங்கீகரிக்கப்படாத, புறம் தள்ளப்பட்ட, வாழ்வு இழந்து விடுதலைக்காக ஏங்கி தவிக்கும் மந்தையைத்தான் சிறுமந்தை என்று சொல்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே நாம் செபுலோன் நப்தலி என்று அழைக்கப்பட்டு, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே கலிலேயா என்று அழைக்கப்பட்ட பகுதி மக்களைத்தான் சிறுமந்தை என்று நாம் திருமறையிலே சொல்லப்படுகிறது. இந்த சிறுமந்தையின் விடுதலை நோக்கித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய விடுதலை பயணத்தை தொடங்கி இருக்கின்றார். சிறுமந்தையே பயப்படாதே என்று. ஆகவே 3 காரியங்களை வைத்து
உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சிறுமந்தையே பலப்படு, சிறுமந்தையே பலப்படு, சிறுமந்தையே கவலை விடு, சிறுமந்தையே கவலையை விடு, சிறுமந்தையே மகிழ்ந்திடு, சிறுமந்தையே மகிழ்ந்திடு என்ற 3 காரியங்கள். இது நாம் கடவுளின் கருணையை மிகுந்த ஆதரவாக நமக்கு காட்டுகிறதை பார்க்கிறோம். நம்மை பலப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை கடவுள் இதை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு காரணம் கடைநிலையில் உள்ள மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதனாலே இந்த வார்த்தையை சிறுமந்தையே என்று சொல்கின்றார். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மிக சாதாரணமான மக்கள், அடையாளமற்ற மக்கள், அங்கீகாரமற்ற மக்கள், தகுதியற்ற மக்கள் என்று சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட மக்கள். ஆனால் கடவுள் அவர்களை தகுதிப்படுத்தி அங்கீகரிக்கின்றார். இன்று நமக்கும் உங்களுக்கும் உங்களையும் நாம் இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் தகுதியில்லாத நம்மையும் ஆண்டவர் தகுதிப்படுத்தி அங்கீகாரம் செய்திருக்கின்றார். இயேசு விண்ணுலகத்திற்கு சென்றவுடனே ஒரு கற்பனை நிகழ்வை ஒரு எழுத்தாளர் இவ்வாறு கூறுகின்றார். அவர் இயேசுநாதர் போன உடனே, கடவுளின் மகனே, 3 ஆண்டு காலம் நீ இந்த உலகத்தில் வேலை செய்தியாப்பா, கடவுளுடைய வார்த்தையெல்லாம் மக்களுக்கு போதிக்கையே, நீ அந்த எப்படி இருந்தது என்று தேவதூதர்கள் கேட்டார். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அதே அப்பா கேட்கிறார், ரொம்ப நல்லா இருந்தது, அருமையான காலம், மிக நன்றான காலம், கடவுளின் திட்டப்படி அனைத்தையும் செய்தேன் என்று சொன்னார். சொன்ன உடனே, சரிப்பா, இப்போ நீ எல்லாத்தையும் செய்துட்டு இங்க வந்துட்டியே, நீ விட்டு வந்த பணியை யார் செய்வார்கள் என்று திரும்பவும் தூதர்கள் கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொன்னாரு, நான் 12 சீடர்களை தேர்ந்தெடுத்து அங்கு விட்டு வந்திருக்கின்றேன், அவர்கள் செய்வார்கள் என்றார். அப்போ அவங்க திரும்ப அந்த தேவதூதர்கள், அந்த 12 தூதர்கள் எல்லாம் ராஜாக்களுக்கிட்டும் அமைச்சர்களுக்கிட்டும் கல்வி அனைத்தும் கற்றவர்களாய் என்று கேட்கிறார். அதற்கு இயேசு சொன்னாரு, இல்லப்பா, அவர்கள் சாதாரண மக்கள், அங்கீகாரமற்றவர்கள், சமுதாயத்திலே தகுதியற்றவர்கள், அவர்களே நான் தெரிந்து கொண்டேன் என்றார். கடவுள் தகுதியானவர்களை மட்டும் தேர்ந்தெடுப்பதில்லை, தன்னால் அழைக்கப்பட்டவர்களை தகுதிப்படுத்துகிறார். God is not calling the qualified people, but God qualifies the people whom God calls. இந்த நாளிலே நம்மையும் ஆண்டவர் தகுதிப்படுத்தி இங்கே அழைத்து இந்த பொறுப்பினை நமக்கு கொடுத்திருக்கின்றார். முதலாவதாக சிறுமந்தையே பலப்படு. இந்த சிறுமந்தையே பலப்படு என்பதற்கு மிஷனரிமார்களை நாம் பாருங்கள். மிஷனரிமார்கள் யாரும் அவர்கள் தகுதி உள்ளவர்களை தேடி அவர்கள் செல்லவில்லை. அவர் தேடி வந்ததை எல்லாம் தகுதியற்ற மக்களை அவர்கள் தேடி வந்தார்கள். செகண்ட் பால் கையா அவர்கள் வந்த பொழுது இங்கே வியாபாரங்கள் நடந்தன, மற்றும் அரசு அதிகாரிகள் இருந்தார்கள், பெரிய ஆட்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் அவர்களை நாடி அவர் செல்லவில்லை. தகுதி இல்லாத மக்களை அவர் நாடி சென்றார். ஏழை மக்களை நாடி சென்றார். தன்னுடையவர்களை இழந்து தவிக்கின்ற மக்களை இடத்திலே அவர் சென்றார். கடவுளுடைய வார்த்தையினாலே அவர்களை எல்லாரையும் பலப்படுத்தினார். ஆக அவர் தொடங்கிய இத்திருப்பணிதான் எல்லா திருச்சபைகளும், நம்முடைய திருச்சபைகளும் ஏழை எளிய மக்களை உயர்த்தவும், அவருடைய பணியை தொடர்ந்து செய்யவும், கல்வி பணிகளை செய்யவும், மருத்துவ பணிகளை செய்யவும் தொடர்ந்து நாம் செய்து கொண்டே வருகின்றோம். சீர்பார்ப்புடைய திருப்பணி எப்படியெல்லாம் தடை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் தடை செய்ய அன்று அதிகாரத்தில் இருந்தவர்கள் முயற்சி செய்தாலும் கடவுள் ஊக்கமாய் அந்த பணியை செய்திட அவரை பலப்படுத்தினார். அவரை பலப்படுத்திய அந்த கடவுள் இன்றும் நம்மையும் நமது திருச்சபையும் பலப்படுத்த ஆயுதமாக இருக்கிறார். ஆகவே பலன் குன்றியவர்களாய் இருக்காதீர்கள். கடவுள் நம்மை பலப்படுத்தி வழிநடத்துகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக சிறு மந்தையே பலப்படு என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார். இந்த நாளிலும் அதில் நாம் பார்க்கின்ற பொழுது யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளையே சார்ந்திருந்து தங்களுக்கு உரியவர்களை பகிர்ந்து அளிக்கிறார்களோ அவர்களே சிறு மந்தை என்று
ஆண்டவர் சொல்கின்றார். ஆக தங்களுடையவர்களை பகிர்ந்து அளிப்பதன் மூலமாக இவர்கள் கடவுளுடைய பரலோக ராஜ்யத்தை கட்டுகிறார்கள். ஆதி திருச்சபையில் செய்த மிகப்பெரிய பணி இதுதான். எனவே தான் ஆதி திருச்சபையில் பலவீனத்திலும் கடவுள் பலம் பூரணம் விளங்கிற்று. இனி நமது திருச்சபையில் பூர்ணமாய் கடவுளுடைய பலம் விளங்குகின்றது, விளங்கிக் கொண்டிருக்கிறது. நாமும் அவ்விதமாக பலம் கொள்வதற்காகத்தான் இன்று அவருடைய திரு சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் நமக்கு ஆயத்தப்படுத்தி அது புசித்து பருகி சிறு மந்தையே நீ பலப்படு என்ற அவருடைய பலத்தை நமக்கு அளிக்கின்றார். நாம் இன்னும் பார்க்கின்ற பொழுது இந்த பகிர்ந்து அளிப்பதை நாம் பார்க்கிறோம். பயப்படாத சிறு மந்தையே, உனக்கு ராஜ்யத்தை கொடுப்பது உங்கள் பிதாவுக்கு பிரியம் என்று சொல்கிறார். ஆக நான் தகுதி இல்லாதவன், எனக்கு ஒன்றுமில்லை என்று நாம் நினைக்க கூடாது. நமக்கு ராஜ்யத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போமானால் அங்கே ஊழியத்திற்காக அவருடன் அநேக தங்களுடைய ஆஸ்தியில் இருந்து பகிர்ந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆக பகிர்ந்து கொண்டுகிற காரியங்கள் அனைவரும் அவரவர்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து பகிர்ந்து கொண்டு ஊழியம் செய்தார்கள் என்று லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே நாம் முதல் 6 வசனங்களில் நாம் படிப்போமானால் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே நம்மை ஆண்டவர் சிறுமந்தியை பலப்படு என்று சொல்வது, ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார், நமக்கு ராஜ்யத்தை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நாம் கவலைப்பட வேண்டியதில்லை என்று. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது சிறுமந்தையே கவலையை விடு என்று சொல்கிறார். சிறுமந்தையே கவலை விடு. நாம் எல்லாருக்கும் இருக்கிறது பெரிய கவலை தான். வீட்டு கவலை உண்டு, உலக பிரகாரமான கவலை உண்டு, திருச்சபையை பற்றியும் கவலைகள் உண்டு. ஆனால் அவர் சொல்கின்றார், சிறுமந்தையே நீ கவலைப்படாதே, கவலையை விடு, வாருங்கள் நாம் எல்லாரும் கடவுளை மகிழ்ச்சியுடன் தொழுது கொள்வோம் என்று நேற்றைய தினத்தில் 128ஆம் சங்கீதத்திலே நாம் சங்கீதக்காரன் பாடுகிறதை நாம் வாசித்தோம். ஆகவே இன்றைக்கு திருச்சபை இந்த கவலையை நீக்குகின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று நம்மை அழைக்கின்றார். சமாதானத்தை அளிக்கின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார். இந்த திருச்சபையின் மூலமாக அமைதியற்று வாழ்கின்ற குடும்பங்கள் அமைதியை பெறுவோம், சமாதானம் இல்லாத குடும்பங்கள் சமாதானத்தை பெறுவோம். அதற்காக இந்த திருச்சபை நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பிலே நாம் அவர்களுக்கு கவலையை நீக்கின்ற ஒரு கருவிகளாக நீங்களும் நானும் அமைந்திட ஆண்டவரினாலே அழைக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு வெஸ்லி ஃப்ளைன் என்ற ஒரு கிரேட் சர்ச் ஆக்டிவிட்டீஸ் என்ற நூலை எழுதினார். அந்த புத்தகத்தில் திருச்சபைகளில் நடைபெறும் சபையார்களில் நடைபெறும் நடவடிக்கைகளை குறித்து அதில் எழுதுகின்றார். அப்போ அவர் எல்லாம் கர்த்தரின் நாமத்திலே இந்த எல்லாவற்றையும் அவர் எழுதி கொண்டு வருகின்ற சமயத்தில் அவர் வீட்டில் ஜன்னல் ஓரத்திலே ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கின்றன. காரசாரமாக சிறு பிள்ளைகள் ஒருவர் திட்டுவதும் கூச்சலிடுவதும் ஜன்னல் வழியை பார்த்து கொண்டிருக்கிறதும் அவர்கள் இருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியை இந்த லெஸ்லி ஃப்ளைன் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது தன்னுடைய மகனும் அந்த விளையாட்டிலே இருக்கின்ற பொழுது அங்கே சத்தமாக அந்த சத்தத்தை கேட்டு ஏதோ பயந்து என்ன சண்டை நடக்கிறதோ இந்த சிறுவர்களுக்குள்ளே என்று அவர் ஓடுகிறார்கள். ஓடி அவருடைய மகனை பார்க்கின்றார். மகன் சொல்கிறார், அப்பா, டாடி, we are just playing church game, do not worry என்கிறார். அப்பா, நாங்கள் ஆலயத்தில் விளையாட்டுத்தான் விளையாடுகிறோம், கவலை வேண்டாம் என்கிறார். அவர் அந்த கவலை திருச்சபையிலே நடக்கிற குழப்பங்களை எழுதி கொண்டிருக்கின்ற சமயத்தில் இதை அவருடைய மகன் மூலமாக அவர் கற்றுக்கொண்டார். இன்று திருச்சபையில் கூட நாம் அந்த சிறு பிள்ளைகள் சண்டை போடுகின்ற இடமாக இருக்கிறது என்றும் அந்த சண்டை கவலைக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது. ஆலயத்திற்கு சென்றால் இன்றைக்கு என்ன நடக்குமோ, ஆலயத்திற்கு சென்றால் என்ன நாம் பெற்றுக்கொண்டு வருவோமோ என்று கவலையோடு மக்கள் அஞ்சுகிற ஒரு சூழ்நிலையை கண்டு நாம் இருக்கின்றோம். அதனால ஆண்டவர் சொல்கிறார், சிறுமந்தையே கவலைப்படாதே, இந்த திருச்சபை
ஆண்டவரை அறிவிக்கின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும் என்றும், அங்கே வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களுக்கும் ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்கும் அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகின்றார். அப்படி இல்லை என்றால் ஆண்டவர் அந்த திருச்சபையை ஆண்டவர் எப்படி கலர் குகையாக மாறும் பொழுது இயேசு சுவாமியை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவர் அதை சாட்டை எடுத்து அவர்களை விரட்டினதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் அழைகின்ற காரியம் கவலைப்படாதே என்று சொல்லி நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அநீதிக்கு எதிராக சாட்டையை சுழற்றும் கடவுளை போல நாமும் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் நமது திருச்சபை கடவுளுடைய ராஜ்யத்தை உருவாக்க முடியும், திருச்சபையாக மாற முடியும், கவலைகளை தீர்க்க முடியும். ஆண்டவர் நம்முடைய கவலைகளை தீர்க்கின்றவராக இருக்கிறார், அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் வாசிக்கின்ற சுவிசேஷ பகுதியிலும் மற்றும் அநேக பகுதிகளை நாம் இன்று வாசித்தோம். அத்தனை பகுதியிலும் ஆண்டவர் வல்லமையுடையவராக பெரியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அவர் கவலையை தீர்க்கிற ஆண்டவராக நமக்கு சவால் விடுகின்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 41ஆம் அதிகாரத்திலே 17 நாம் வாசிப்போமானால், சிறுமையும் எளிமை உள்ளவர்கள் தண்ணீரை தேடுவார்கள், அது கிடைக்காமல் அவர்கள் நாவும் தாகத்தால் வரலாம். அச்சமயத்தில் கடவுளாகிய நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன், இஸ்ரவேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். மேடான பொட்டல்களில் ஆறுகளும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளும் தோன்ற செய்வேன். வனாந்தரத்தை தண்ணீரின் தடாகமும் வறண்ட பூமியை நீரூற்றாக்குவேன். வனாந்தரத்தில் கேதுரு மரங்களையும் வாகு மரங்களையும் மிருது செடிகளையும் ஒளிவு மரங்களையும் நடுவேன். கடுவெளியில் தேவதாரு விருட்சங்களையும் சவுக்கு மரங்களையும் புன்னை மரங்களையும் வைப்பேன். கர்த்தரின் நாமமே அதை செய்திச்சு. என அருமையான வார்த்தைகள் பாருங்கள். ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை இந்த திருச்சபைக்கு நமக்கு சொல்கின்றார். சிறுமியும் எளிமையானவர்கள் எல்லாரும் தண்ணீரை தேடுவார்கள், அவர் கிடைக்காமல் அவர்கள் லாப தாகத்தால் அலையும். அச்சமயம் கர்த்தரால் ஆகிய நான் அவருக்கு செவி கொடுப்பேன், நான் கைவிட மாட்டேன். மேடானதை எல்லாத்தையும் அங்கே அதை சமமாக்குவேன். ஆறுகள் பள்ளத்தாக்குகள் எல்லாமே அங்கே நடுவே ஊற்றுகள் வரும் என்று சொல்கின்றார். ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, முடியாத காரியத்தை அங்கே முடியும்படியாக அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நாம் கர்த்தருக்குள்ளாக பலப்பட வேண்டும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆக கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். அவர் கடவுளுடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பது பிதாவுக்கு பிரியமாக இருக்கிறது. அந்த கடவுளுடைய ராஜ்யத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். மூன்றாவதாக சிறுமந்தையே மகிழ்ந்திடு என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்மை சிறுமந்தையே சொல்லி அவர் நம்மை அழைப்பதில்லை, பலப்படும்படியாக அழைக்கின்றார், கவலையை நீங்கும்படியாக அழைக்கின்றார், மகிழும்படியாக அழைக்கின்றார். நாம் மகிழ வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார், கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும். நமக்குள் இருக்கும் மனக்கசப்புகளை நாம் முதலில் எடுத்து போட வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு கரங்களாக கடவுளை எதிர்பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இருக்கின்ற சிறு சிறு சிக்கல்களை நாம் மறந்து நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை உணரும் பொழுது கடவுள் நம்மோடு இருக்கிறார். நாம் மகிழ்ச்சியை கொள்கிறவர்களாக இருப்போம். மகிழ்ச்சி என்பது நமக்கு இந்த நாளை கொடுப்பதிலே இருக்கிறது. அங்கே உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கடவுள் பிரியமாய் இருக்கிறார். ஆக மகிழ்ச்சி என்பது கொடுப்பதிலே இருக்கிறது, பகிர்ந்து கொள்வதிலே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மகிழ்ச்சி என்பது மன்னிக்கிறதிலே இருக்கிறது. மன்னிக்கும் பொழுது அதில் மகிழ்ச்சியை அடைகிறோம். மன்னிப்பை பெறவில்லை என்றால், மன்னிப்பை அளிக்கவில்லை என்றால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. மகிழ்ச்சி என்பது அன்பு கூறுவதிலே இருக்கின்றன. நாம் வாசிக்கின்ற சுவிசேஷ பகுதி அன்பு கூற வேண்டும் என்று சொல்கிறோம். இந்த திருச்சபையில நாம் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் சகோதர அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்கின்றார். குறிப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது அன்பை நாம் குறித்து சொல்ல வேண்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது காட்டின அன்பை
அதை நமக்கு வெளிப்படுத்தவும் அதை பகிர்ந்து கொள்ளவும் தான் மிஷனரிமார்கள் வந்தார்கள். எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தார்கள், எத்தனையோ வேதனைகளை அனுபவித்தார்கள். ஆகிலும் அத்தனையிலும் அவர்களை அன்பு கூர்ந்தார், எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்தார். யாரையும் பழிவாங்கவில்லை, யாரையும் இழந்து பேசவில்லை, எல்லாரிடத்திலும் அவர் அன்பு கூர்ந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிற செய்தி உண்மையான மகிழ்ச்சி நமக்கு இருக்க வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களிடத்திலே அன்பு கூற வேண்டும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், நாம் கொடுக்க வேண்டும். கொடுப்பதிலே மகிழ்ச்சி. அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், இச்சிறியவர்களே நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். ஆகவே நாம் இன்றைய நாளிலே சிறியவர்களுக்கு, எளியவர்களுக்கு, தேவைப்பட்டவர்களுக்கு நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதுவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உண்மையான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி நமக்கு ஆண்டவர் நிறைவாக தருகிறவராக இருக்கின்றார். திருச்சபையும் மகிழ்ச்சி கொடுக்கின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும். திருச்சபையில் உள்ள அங்கத்தினர்களும் மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படியெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்க முடியும்? பகிர்ந்து கொடுப்பதிலே மகிழ்ச்சி கொடுக்க முடியும், அவர்களுக்கு ஆலோசனை சொல்வதிலே மகிழ்ச்சி கொடுக்க முடியும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதிலே மகிழ்ச்சி கொடுக்க முடியும், அவர்களுக்கு வழிகாட்டுவதிலே தடமிருந்து போகின்ற பொழுது வழிகாட்டுவதிலே மகிழ்ச்சி கொள்ள முடியும். ஒரு சமயத்தில் சீன கிறிஸ்தவ ஏழை விவசாயி தன் வசமுள்ள மலைப்பகுதியின் மீதான வயலில் தன் வயலுக்கு நீர் பாய்ச்சி கொண்டு தினமும் போய் நீர் பாய்ச்சுவார். தண்ணீர் பாய்ச்சிட்டே வருவாரு. அடுத்த நாள் காலையிலே போகும்போது அது தண்ணீர் இருக்காது, அப்படியே வட்டு. அது அடுத்த அவர் அருகிலே உள்ள அந்த நபர் இரவு நேரத்தில் அந்த மரத்தை வெட்டி வைத்து அவருக்கு தண்ணீர் பாய்ச்சி விடுவார். இப்படியே நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு அந்த பயிர்கள் எல்லாம் வாடி போயிற்று. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவருக்கு. அவர் யாரிடத்தில் செல்வது? அவர் ஒரு திருச்சபையில ஒரு அங்கத்தினர், திருச்சபையில அங்கத்தினராக இருக்கிற இடத்துல அங்க இருந்த மிஷனரியிடமும் அங்க இருந்த மூப்பர்களும் சபையாரிடத்துல போய், எங்களுடைய வயல்ல நான் ராத்திரி போய் தண்ணி பாய்ச்சிட்டு வந்துடுறேன், காலையில அந்த தண்ணி போய் பார்க்கும்போது தண்ணீர் இல்லை, ஆகவே இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னன்னு தேவைன்னு சொல்லும் பொழுது, அப்பொழுது இதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் என்று. ஒருவேளை நாம் ஆலோசனை நம்மிடத்துல கேட்டா உடனே என்ன சொல்லுவோம்? போய் முதல்ல காவல்துறையிலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லுவோம், அல்லது ஒரு போய் கோர்ட்டுல போய் ஒரு கேஸ போடுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மிஷனரியோ அந்த சபையும் என்ன செய்தாங்க? ஜெபம் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க, அவரை கூப்பிட்டு, எப்பா நீ என்ன செய்ய, இன்றையிலிருந்து நீ தண்ணீரை முதல்ல அவனுடைய வயலுக்கு பாய்ச்சி விடு, அதற்கு பிறகு உன் வயலுக்கு பாய்ச்சி விடு. ஆகவே அவர் அப்படியே செய்தார். தினமும் எவன் அந்த வயலுக்கு மேல் வயலிலிருந்து அந்த தண்ணீரை திருடினாலும் அந்த கீழ் வயலில் இருக்கிறவனுக்கு முதல்ல தண்ணீர் பாய்ச்சுவான், அதுக்கு பிறகு அவருக்கு தண்ணீர் பாய்ச்சுவான். இப்படியாக ஒரு வாரம் நடந்த பிறகு அவன் வாழ்க்கையிலே அந்த கீழ் வயலில் இருக்கிறவனும் அவன் மனம் வருத்தப்பட்டு ஆண்டவராகிய இயேசு அவருக்கு காட்ட வேண்டும். அப்படி காட்டுகின்ற பொழுது தான் எல்லாரும் கிறிஸ்துவ அன்புக்குள்ளாக மகிழ்ந்து வாழ முடியும், ஒரே குடும்பமாக வாழ முடியும் என்பதை ஆண்டவரினாலே அழைக்கிறார். ஆக இப்படிப்பட்டு நாம் செயல்களை செய்ய வேண்டும். ஆனால் திருச்சபை நாம் செய்ய வேண்டிய அநேக பணிகளில் இதுவும் ஒரு பணி. இன்னொரு காரியம் திருச்சபை செய்ய வேண்டியது நாம் பார்க்கிறோம். ஏதாவது ஒரு நிகழ்வு, எத்தனையோ தேவைகள் மக்களுக்கு இருக்கின்றன, அத்தனை தேவைகளும் மக்களுக்கு சந்திக்க திருச்சபை அழைக்கப்படுகிறது. அன்று நம்முடைய மிஷனரிமார்கள் கல்வியிலே உயர்த்தப்பட வேண்டும் என்று கல்விக்கூடங்களை ஆரம்பித்தார்கள். மருத்துவமனைகளை ஆரம்பித்து ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவத்தை அவர்களுக்கு உதவி செய்தார்கள். இவ்விதமாக விடுதிகளை ஆரம்பித்து விடுதிகளுக்கு உதவி செய்தார்கள். அதிலே மகிழ்ச்சி கண்டார்கள். அவர்கள் மட்டும் மகிழ்ச்சி அடையவில்லை, அது அங்கே பெற்றுக்கொண்ட நன்மையை பெற்றுக்கொண்டவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதுதான் கடவுள் விரும்புகின்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட ஒருவேளை பேராயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நாளிலே ஒரு அறிவிப்பு அறிவித்தேன். என்னவென்றால், அருமையானவர்களே, இனி நீங்கள் மாலை அணிவிப்பதோ அல்லது அங்கே மலர் முத்துகள் கொடுப்பதோ அல்லது சால்வை அணிவிப்பதோ அல்லது பரிசுகளை வழங்குவதோ இல்லாமல் அதற்கு பதிலாக நீங்கள் காசாகவும் நீங்கள் அதை பணமாகவும் பொருளாகவும் கொடுக்கும் பொழுது
அது திருச்சபையினுடைய நலனுக்காக பயன்படுத்த முடியும் என்பதை உறுதி கூற விரும்புகின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு தேவை அநேக ஆலயங்கள். இந்த எலெக்ஷனுக்காக அநேக சமயங்களில் அநேக இடங்களில் சென்றோம். அநேக ஆலயங்கள் பழுதுபட்டிருக்கின்றன. அநேக இடங்களில் ஆலயங்கள் இல்லாமல் இருக்கின்றன. அநேக குருமனைகள் இல்லாமல் சபைகளுடைய வீடுகள் இடிந்து கிடக்கின்றன. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பள்ளிக்கூடங்கள் இடிந்து கிடக்கின்றன. இந்த சூழ்நிலையில இவைகள் எல்லாம் பராமரிக்க வேண்டிய கடமை உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. அதில் நாம் செய்யும் பொழுது நாம் மகிழ்ச்சி கொள்வோம். அபூக்களை நாம் பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் மட்சி வீட்டுல குடியிருக்கீங்க, என் ஆலயமோ பாழாய் கிடைக்கிறது, இது உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார். ஆகவே இந்த உணர்வுகளோடு நாம் தயவு செய்து நீங்கள் எனக்கு இனி வரும் காலங்களில் எதுவும் நீங்கள் சாலை அணிவிப்பதோ அந்த பூ மலர் கொத்து கொடுப்பதோ அல்லது எந்த கிஃப்டாக இருந்தாலும் நீங்கள் காசோலையாக கொடுங்க. அது திருச்சபைக்காக பயன்படுத்த நீங்கள் கொடுக்கிறதே அட்ரஸ் எழுதி கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு ரசீது அனுப்புவார்கள். சென்ட்ரல் ஆபீஸில் உங்களுக்கு ரசீதை அனுப்புவார்கள். அது கணக்கிலே வரும் என்பதை உறுதி கூறுகின்றேன். அநேகரை அறிவித்த பிறகு அநேகர் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கவரை எல்லாம் பிரிக்காமல் அப்படியே வைத்திருக்கின்றேன். ஏனென்றால் மிக விரைவிலே நாம் தேவை உள்ளவர்களை நாம் சந்திக்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைவார்கள். நாம் அருமையான ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆலயம் உட்காருவதற்கு கூட இடமில்லாமல் அல்லது ஆலயத்திலே உட்காரும் பொழுது அங்கே நிலா காய்கிறது அல்லது வெயில் காய்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை மாற்றுவதற்கு நீங்களும் நானும் பொறுப்பாளிகள். இங்கே வந்திருக்கின்ற அத்தனை ஆத்மாக்களும் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். ஆகவே நீங்கள் உங்களுடைய பொருட்களை நீங்கள் பொருள் உதவியை செய்யும்படியாக மாசம் மாசம் உங்களுடைய தசம பாகங்களை கொடுத்து அனுப்பும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அப்படி செய்யும் பொழுது கடவுள் உங்களிடம் மகிழ்ச்சி கொள்கிறார், நாம் அனைவரிடம் மகிழ்ச்சி கொள்கிறார். நாம் சகோதர அன்பிலே வாழ முடியும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கும் பொழுது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்காக நமது தகுதியுள்ள ஆக்கினவரும் இருளில் அந்தகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமது அன்பில் குமாரனுடைய ராஜ்யத்தை உறுதிப்படுத்துவருமாகிய பிதாவை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஏனென்றால் நாம் திருச்சபையில் சூழ்ந்து இருக்கிற இருள் மறையட்டும் என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சர்ச் நம்முடைய திருச்சபையானது இருளில் உள்ள மக்களை வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். Church is not a social club but an instrument to carry forward the mission of Christ. கடவுளின் அன்பு கூறுவோம். திருச்சபை ஏழை மக்களை நாம் அன்பு கூறுவோம். திருச்சபையாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். உபாகமம் 26:5 நீ உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மத்தோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்கிறார். அதற்கு சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் ஐசுவாரம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆகவே நம்முடைய இருதயம் எல்லாம் எங்கே இருக்கிறது என்று இன்றைக்கு நாம் முடிவு செய்ய வேண்டும். நம்முடைய இருதயம் ஐசுவாரம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இதுக்கு முன்பதாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வசனம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்கிறார்? ஒரு வாலிபன் அங்கே எல்லாவற்றையும் சேர்த்து அங்கே களஞ்சியத்தை கட்டி அதை அவன் மகிழ்ந்து களி கூர்ந்து தன் ஆத்மாவை அவன் சொல்கிறார், ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்காக அநேக பொருள்களை சேர்த்து வைத்திருக்கிறேன், நீ சுகவாசியாய் புசித்து குடித்து களிப்பாயிரு என்று ஆத்மாவுடன் பேசினார். ஆகவே இன்றைக்கு அந்த அவன் ஐசுவாரம் எங்கே இருந்ததோ அங்கே அவனுடைய இருதயம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார் கடவுளிடத்தில், அப்பா நீ இந்த நாளிலே உன்னுடைய ஆத்மாவை உன் உயிரை வாங்கிவிட்டால் அப்பொழுது நீ சேர்த்து வைத்தது யாருடையது என்று அப்பொழுது தான் உணர்ந்தார். அன்பார்ந்தவர்களே, நாம் இருக்கின்ற காரியங்களை நம்முடைய இருதயம் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த நாளில் சொல்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் நம்மை கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை அங்கே பார்க்கிறார். காட்டு புஷ்பங்களை பார்க்க சொல்கிறார், அங்கே பறவைகளை பார்க்க சொல்கிறார். இவைகள் எல்லாம் பிழைப்பூட்டுகிற ஆண்டவர் உங்களை பிழைப்பூட்டுவார் என்று. இப்படி நாம் செய்கின்ற பொழுது, மற்றவர்களை பிழைப்பூட்டுகின்ற பொழுது, மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகின்ற பொழுது, கடவுளிடத்தில் நாம் முழு ஆத்மாத்தோடு முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் நாம் அன்பு கூற முடியும் போது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
வாழ்வும் கொடுக்கிறார். அந்த அந்தகார இருளைக்கு நாம் பயப்படாமல் இருப்பதற்கு தான் பயத்தை நீக்கும் அவருடைய திரு சரீரத்தை திரு ரத்தத்தை கொடுக்கின்றார். நாம் ஒளியின் பிள்ளைகளாக வாழ்வதற்கும் மற்றவருக்கு நற்செய்தியை அளிப்பதற்கு தான் அவருடைய திரு சரீரத்தின் திரு ரத்தத்தையும் நமக்கு புஷ்பம் வரும் கொடுக்கிறார். நாம் எதற்கும் கவலைப்படாமல் பலன் கொண்டு மகிழ்ச்சியுடன் புறப்பட்டு கடவுளோடு நாம் கடவுள் காட்டும் இறைப்பணியை நாம் செய்வோம். ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்வோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ திரியேக ஆண்டவர் நம் அனைவருக்கும் துணை புரிவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.